செய்தியின் தலைப்பு அவமானம் என்ற தலைப்பிலே இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். இருள் என்று சொன்னால் ரெண்டு காரியத்தை குறிக்கிறது. ஒன்று பாவம், அடுத்தது பிசாசு. பாவத்தினுடைய அதிகாரத்தில் நின்றும் பிசாசினுடைய அதிகாரத்தில் நின்றும் எங்களை விடுதலையாக்கி அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு எங்களை உட்படுத்தின பிதாவை நாங்கள் ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு அநேக பெயர்கள் உண்டு. நாங்கள் மோட்சம் அல்லது சொர்க்கம் என்று சொல்லுவோம். அங்கே அவருடைய பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், நித்திய ராஜ்யம், இன்பமான ராஜ்யம், மகிமையான ராஜ்யம், பரலோக ராஜ்யம், நம்முடைய வாசஸ்தலம், சிங்கார மாளிகை, நித்திய வீடு, பரிசுத்த நகரம், சொர்க்கம், பரலோகம், இன்னும் அநேக வார்த்தைகள் இருக்கிறது எங்களுடைய ஆண்டவருடைய அவருடைய ராஜ்யத்திற்கு. எனவே நாங்கள் அந்த ராஜ்யத்திற்கு போறதற்கு எங்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். உலகத்து அனைத்து மக்களின் பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, நோய்களுக்காக, அக்கிரமங்களுக்காக தன்னைத்தானே சிலுவையிலே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்து இரத்தம் முழுவதையும் எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக, எங்களுடைய மீறுதல்களுக்காக கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி பிதாவோடு எங்களை ஒப்புரவாக்கி எங்களுக்கு மன்னிப்பை பெற்று தந்து மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் பரிசுத்தமாய் வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் வாழுகிற எங்கள் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனமாயிராமல் பரிசுத்த ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்த வேண்டுமாய் வேண்டி நிற்கிறேன் இயேசுவின் நாமத்தில். பரலோக பிதாவே, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்ற கேள்வியோடு 2000 ஆண்டுகளுக்கு முன் மறைக்கப்பட்ட ஒரு சத்திய வசனம் அவமானம். அன்று அவமானம் அடைந்த இயேசு தமக்கு முன்வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்தார். இன்றோ இயேசு மறுபடியும் அவமானம் அடைந்தவராய் இரத்த கண்ணீர் வடிக்கிறார். இது இரண்டையும் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளத்தான் இன்றைக்கு நான் இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நாங்கள் விட்ட தவறு என்னவென்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஏசாயா 53 2வது 3வது வசனம். ஏசாயா 53 2வது 3வது வசனத்தை வாசிப்போம். இளக்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். நாங்கள் உண்மையாகவே அவரை அவருடைய ரூபம் எங்களுக்கு, அவருடைய விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம், அவரை எண்ணாமல் போனோம். இதுதான் இந்த 3 காரியம்தான். அந்த அவமானம் என்றதை நாங்கள் நினைத்து இதுவரையில எந்த ஒரு ஆலயத்திலோ எந்த சபையிலோ எங்கேயுமே அவருடைய அவமானத்தை நினைத்து நாங்கள் தியானித்து வேதனை அடைந்தது அல்ல. கல்வாரி சிலுவையிலே கல்வாரி நாயகன் சிந்தின ஒவ்வொரு சொட்டு இரத்தமும், அனுபவித்த பாடுகளும் வேதனைகளும் அவமானங்களும் நிந்தைகளும் நம்முடைய ஆத்தும மீட்புக்காகவே. எங்களை உருவாக்கினவரும் எங்களுக்காக இரத்தம் சிந்தினவரும் சிலுவையிலே விலைக்கிரயம் கொடுத்தவருமாகிய இயேசு எங்களை எவ்வளவு மன உருக்கத்தோடு பாரத்தோடு எங்களுக்காக பரிகாரம் செலுத்தி எங்கள் கண்ணீரை துடைத்து எங்களை பரிசுத்தம்
பண்ணவே இந்த பூமியிலே அவதரித்தார். அவர் செலுத்தின பரிகாரம் என்னவென்றால் 1 பேதுரு 2:24, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நமது பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். எபேசியர் 5:30, நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாமிசத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம். சோ நாங்கள் எங்களுடைய அவயவங்களினால் செய்த பாவங்களை தன்னுடைய அவயவங்களிலே ஏற்றுக்கொண்டு சிலுவையின் மேல் சுமந்தார். இதுதான் அவர் செலுத்திய பரிகாரம். எபிரேயர் 2:14, பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அவர் அவதரித்தது எப்படி என்று சொன்னால், நாங்கள் எப்படி மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறோமோ அப்படியே அவரும் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இந்த பூமியிலே அவதரித்தார். அல்லேலூயா. இயேசு இந்த பூமியிலே அவதரிப்பதற்கு 900 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்க தரிசன கண்களாலே கல்வாரி சிலுவை நோக்கி பார்த்து, நம்முடைய மீறுதலின் நிமித்தம் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டு அவமானம் அடைந்ததை குறிப்பிட்டிருக்கிறார். ஏசாயா 50:6-7 அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. தேவ பிள்ளைகளே, இதுல இருந்து நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், அவருடைய முகத்திலே காரி துப்பி அவமானப்படுத்தினார்கள். உமிழ்நீர் என்று சொன்னால் காரி துப்பும் பொழுது அது எவ்வளவு அசிங்கமாயிருக்கு. அவருடைய அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என்னுடைய முகத்தை மறைக்கவில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், அதனால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறை ஆக்கினேன். அங்கே அவர்கள் காரி உமிழ்நீர் துப்பிய பொழுது, அவருடைய ஒளி வீசும் முகத்திலே துப்பிய பொழுது அந்த முகத்தை கற்பாறை ஆக்கி நின்றார் இயேசு. சிந்தித்து பாருங்கள். எங்களுக்காக பாவம் செய்ய, எங்களுக்காக அக்கிரமக்காரராகிய எங்களுக்காக பாவம் செய்யாத பரிசுத்தர் தன்னுடைய ஒளி வீசும் முகத்திலே காரி துப்பி அவமானம் அடைந்தாரே. தேவ ஜனமே, நீங்க எப்போதாவது சிந்தித்து அழுதிருக்கிறீர்களா? எப்பயாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அங்கே இயேசு பிறந்து 33 வருடத்துக்கு பின்பு கடைசி நாட்களிலே இந்த சுவிசேஷம் எழுதப்பட்டது. மத்தேயு சுவிசேஷம், அவர் மரித்து வீட்டிலிருந்து போன பிறகு இந்த சுவிசேஷம் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதியிருக்கிறார் 26ஆம் அதிகாரம் 67-68 அப்பொழுது அவருடைய முகத்திலே துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்று சொல்லி அவரை அவமானப்படுத்தினார்கள். தெய்வத்தின் முகத்திலே துப்பினார்களே, எவ்வளவு அருவரும்! தெய்வம் அப்பா அவர். இன்றைக்கு நாங்கள் தொழுது கொள்ள ஆராதிக்கிற தெய்வம், அவருடைய முகத்திலே துப்பினார்களே, எவ்வளவு அசிங்கம்! சகிக்க முடியாத வேதனை, எவ்வளவு தாங்கொண்ட துயரம், எவ்வளவு நிலைச்சத்தனமான செயல், வாய்விட்டு சொல்ல முடியாத அவமானம். நம்முடைய பாவங்களில் இருந்து, சாபங்களில் இருந்து, நோய்களில் இருந்து, பிசாசின் பிடியில் இருந்தும் எங்களை மீட்டெடுத்த தெய்வம் அந்த வேளையிலே கூனி குறுகி அவமானம் அடைந்து வெட்கி தலைகுனிந்து நின்றார். உள்ளத்தில் ஒளியாய் இருப்பவர், உலகத்தில் இருக்கையிலே உலகத்துக்கு ஒளியாய் இருந்தவர், உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியான
மெய்யான ஒளியாய் இருக்கிறவர் அவருடைய அந்த பிரகாச முகத்திலே காரி துப்பி, அந்த ஒளி வீசும் முகத்திலே துப்பி அவரை அவமானப்படுத்தினார்களே கயவர் கூட்டம். பரலோகத்தில் ஒளி வீச, வெளிச்சம் கொடுக்க சூரியன், அங்கே சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, நட்சத்திரங்கள் இல்லை, மின்சாரம் இல்லை, மின்சார விளக்குகள் இல்லை, மெழுகுவர்த்தி எண்ணெய் விளக்குகள் இல்லை. அவருடைய முகத்தின் பிரகாசமே ஒளி வீசிக் கொண்டிருக்கும். அங்கு ராக்காலம் இல்லை ஏனென்றால் அவருடைய முகத்தின் பிரகாசம் எந்த நேரம் ஒளி வீசிக்கொண்டே இருக்கும். மின்சாரத்தை பார்க்கிலும் ஒளி வீசிக் கொண்டிருக்கிற அந்த உலகம், நித்திய ராட்சியம் முழுவதும் அவருடைய முகத்தின் பிரகாசம் பரலோக ராட்சியத்திலே வீசிக் கொண்டிருக்கும். அங்கே ராக்காலம் வராது, ராக்காலம் இல்லை. தேவஜனமே, நீங்கள் ஒரு தரிப்பிடத்தில் நிற்கும் பொழுது யாராவது ஒருவர் காரி உமிழ்நீர் துப்பினால் நீங்கள் எவ்வளவு அருவருப்பு அடைவீர்கள், எவ்வளவு வேதனை அடைவீர்கள், எவ்வளவு திட்டி தீர்ப்பீர்கள். உங்கள் கோபம் மாறும் வரை வேண்டாத வார்த்தைகளை பேசுவீர்கள் அல்லவா? பெற்றோர்களே, தேவஜனமே, உங்கள் பிள்ளைகளில் ஒருவருக்கு அவருடைய முகத்திலே காரி துப்பினால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களுடைய பிள்ளைகள் முகத்தில் திடீரென்று ஒருவர் காரி துப்பினால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அதிர்ச்சி அடைவீர்கள், ஆபாசப்படுவீர்கள், கொலை செய்கிற எண்ணம் வந்து அடிதடியில் ஈடுபடுவீர்கள், கதறி கதறி அழுவீர்கள், இதயம் மாறாத துயரத்தில் புலம்புவீர்கள், அதை நினைத்து நினைத்து பைத்தியம் பிடித்தது போல் ஓடி திரிவீர்கள். தாய்மார்கள் என்ன செய்வார்கள்? மார்பிலே அடித்துக் கொண்டு தரையிலே விழுந்து மண்ணை வாரி தலையிலே போட்டு திட்டி தீர்ப்பார்கள். ஆனால் ஆனால் உலகத்தின் பாவங்களை சுமர்ந்து தீர்த்த ஆட்டுக்குட்டியானவருடைய ஒளி வீசும் முகத்திலே காரி துப்பி அவமானப்படுத்தினார்களே தேவஜனமே. கல்வாரி சிலுவையிலே முள்முடி தரித்தவராய், உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரையும் இரத்தம் சொரிந்தவராய் தொங்கும் காட்சியை உங்கள் கண்முன் கொண்டு வாருங்கள், உங்கள் கண்முன் கொண்டு வாருங்கள். எங்களை மீட்டெடுக்க ஜீவனை கொடுத்த தெய்வத்தின் முகத்தில் காரி துப்பி அவமானப்படுத்தியதை எண்ணாமல் போனோம். நாங்கள் எண்ணாமல் போனோம். இதயம் கசந்து நொந்து அழுதோமா? மரணம் என்று அறிந்தும் பூமியிலே 33.5 வருடம் மவுனம் காத்து, சிரசிலே முள்முடி 170 முட்கள், சரீரமெல்லாம் சிதைக்கப்பட்டு 5480 தழும்புகள், ஆசீர்வதித்த கரங்களிலே 2 கரங்களிலும் 2 ஆணிகள், 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் ஆசீர்வதித்து 5000 பேர் சாப்பிட்டு மீதி துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுக்க வைத்த கரம், 7 அப்பங்களையும் சிறு மீன்களையும் 4000 பேர் சாப்பிட்டு மீதி துணிக்கைகளை 4000 பேர் சாப்பிட்டு மீதி துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுக்க வைத்த கரம், கானாவூர் கல்யாணத்திலே தண்ணீரை ரசமாக மாற்றி கொடுத்த கரம், சிறுபிள்ளைகளை தூக்கி முத்தமிட்டு ஆசீர்வதித்த கரம், நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்த அவருடைய அழகான பாதத்திலே 2 பாதங்களையும் பிடித்து 1 ஆணி, இத்தனை சித்திரவதை, நிந்தைகள், அவமானங்கள் ஏற்றுக்கொண்ட தெய்வத்திற்காக நாங்கள் மார்பில் அடித்து புலம்பி இருக்கிறோமா, அழுது இருக்கிறோமா? இன்றைக்கு நினைத்து பாருங்கள். இதுவரை இந்த காட்சி லூக்கா சுவிசேஷம் 23:48 வசனம். லூக்கா சுவிசேஷம்
சில காரியங்களை நீங்கள் டக்குனு வாசிங்க. எனக்கு ஞாபகம் வர்ற காரியங்களை நான் வாசிக்காமலே நான் பேசிக்கொண்டு போவேன். இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லோரும் சம்பவித்தவைகளை பார்த்த பொழுது தங்கள் மார்பில் அடித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். பாருங்கள், ஆண்டவர் அந்த கல்வாரி சிலுவையிலே ரத்தம் குருதி சொரிந்தவராய் தொங்கிக் கொண்டிருந்த வேளையிலே அந்த காட்சியை பார்க்க வந்த ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு சம்பவித்ததை பார்த்து தன் போகும் பொழுது, அவர்கள் திரும்பி போகும் பொழுது தங்கள் மார்பிலே அடித்துக் கொண்டு போனார். இதுவரை நாங்கள் மார்பிலே அடித்து புலம்பி இருக்கிறோமா? தேவஜனமே, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? யூடிவி பார்க்கிறீர்கள், பேஸ்புக் பார்க்கிறீர்கள், பத்திரிகை பார்க்கிறீர்கள், அப்படியெல்லாம் பார்க்கிறீர்கள், வானொலி மூலம் பார்க்கிறீர்கள், வானொலி பெட்டியிலே பார்க்கிறீர்கள் எந்த நாளும். ஆனால் நீங்க பார்க்கிறது நாடகம். ஆனால் ஆண்டவரை பற்றி காட்டின அந்த காட்சியை நீங்கள் பார்க்கவில்லை. உங்களுடைய மார்பிலே அடித்துக் கொண்டு நீங்கள் அலறவில்லை. அவர் பாதத்தை கழுவி முத்தம் செய்தோமா? லூக்கா சுவிசேஷம் 7:45. நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். இவளோ நான் உட்பிரவேசத்திற்கு முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நெஞ்சம் கரையவில்லையா? தேவஜனமே, அவர் பட்ட அவமானத்தை எண்ணிப்பார். அங்கே ஏசாயா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவரை விரும்பத்தக்க ரூபம் இல்லை, அவருடைய முகம் எங்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது, அவரை எண்ணாமல் போனோம் என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் எண்ணி பார்த்தோமா? இதுவரை மனம் கசந்து நொந்து அழுதோமா? எண்ணிப்பார் இயேசுபட்ட அவமானம் எண்ணி. சினிமாவிலே பணத்திற்காக நடிகன் கண்ணீர் விட்டு அழுகிறான். அதை பார்த்து விம்மி அழுகிறோம். நானும் அழுதவன் தான், எனக்கும் சேர்த்துத்தான் இந்த பிரசங்கம். நீங்க நினைக்கலாம் உங்களுக்கு நான் உபதேசம் பண்ணுகிறேன். எனக்கும் என் சபை மக்கள் எல்லாருக்கும் இந்த செய்தியை நான் அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் கட்டு கதைகளை கூறி உங்களை அள வைக்கிறார்கள். அதை கேட்டு அப்படி ஆயிற்றே இப்படி ஆயிற்றே என்று தேம்பி அழுகிறீர்கள். உன் கண்ணீர் துருத்தியில் எடுக்கப்படும். தேவன் துருத்தியில் எடுக்கிறார் என்றவுடனே வாய்விட்டு கதறி அழுகிறீர்கள். அதை யூடியூபிலும் பேஸ்புக்கிலும் நீங்கள் கண்ணீர் வடிப்பதை காட்டி சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் கண்ணீர் எப்போது துருத்தியில் எடுக்கப்படும் தெரியுமா? உன் அறையை பூட்டி அந்தரங்கத்திலே இருக்கிற உன் பிதாவுக்கு நீ ஜெபம் ஏறெடுக்கும் போது உன் கண்ணீரில் இருந்து உன்னை அறியாமல் கண்ணீர் தாரையாக சொரியும். அந்த கண்ணீர் தான் துருத்தியிலே எடுக்கப்படும். அதைத்தான் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். அதுதான் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். 2 பேதுரு 2:1-2 வாசிக்க கேட்போம். சில பேருக்கு கள்ள போதர் கள்ளக தீர்க்கதரிசி சொல்ல, எங்களை போதரை சொல்றார், எங்களை தீர்க்கதரிசியை சொல்லுகிறார் என்று எண்ணம் வரும். எங்களை போதகர் எங்களை சபை என்று சொல்லுகிற உங்களுக்குத்தான் சொல்லுகிறேன். 2 பேதுரு 2:1-2. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளேயும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுக்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். அவர்கள் கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும்,
அவமானப்படுகிறார் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்காக என்ன செய்தாய்? ஆண்டவர் உங்களை கேட்கிறார், எனக்காக என்ன செய்தார்? ஆண்டவரே, நீங்க சபையில இருந்த ஆண்டவருக்கு சொல்ற காரியத்தை நான் சொல்றேன். ஆண்டவரே, சபையிலே இதுவரையும் எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் கணவருக்காக, என் மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் உறவுகளுக்காக, என் உறவுகளுக்காக, என் மேன்மைக்காக, என் உயர்வுக்காக, என் ஆசீர்வாதத்துக்காக முழந்தாள் படியிட்டு கண்ணீர் சிந்தி கண்ணீர் மல்க ஜெபித்தேனே தவிர, ஆண்டவரே, என்னுடைய உள்ளம் உடைந்து மனம் கசந்து கதறி, ஏசப்பா, ஒளி வீசும் பிரகாச முகத்திலே காரி துப்பி உங்களை அவமானப்படுத்தினேன். இதுவரை எண்ணாமல் உபவாசம் இருந்து நித்திரை விழித்து ஜெபிக்காமல், ஜெபம் எடுக்காமல், கண்ணீர் விட்டு கதறாமல், இதயம் துடைக்காமல், இரத்தம் கொதிக்காமல் ஈனப்புறவியாக இருந்து விட்டேனே ஏசப்பா, இருந்து விட்டேனே ஏசப்பா, என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே என்று கதறி அழு. இப்பொழுது அழு, இப்பொழுது அழு. இதுதான் நீ அவருக்கு செய்ய வேண்டிய மன்றாட்டு ஜெபம். கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்கிறவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்ற வசனத்தின்படி வாழ்ந்து விட்டேனே அப்பா. உம்முடைய பிரகாச முகத்திலே, உம்முடைய ஒளி வீசும் முகத்திலே எனக்காக நீ காரி துப்பி அவமானப்பட்டது இதுவரை எண்ணாமல் ஆண்டவரே, ஆண்டவரே, இதுவரை எண்ணவில்லையே நான் அப்பா. அப்பா, இந்த வசனம் என் கண்களை மறைத்து விட்டது அப்பா. என்னை மட்டுமல்ல அப்பா, எங்கள் எல்லாரையும் மறைத்து விட்டதே அப்பா. இன்றுதான் ஆண்டவரே நான் உணர்ந்து கொள்ளுகிறேன், உங்களுடைய ஒளி வீசும் முகத்திலே காரி துப்பி உங்களை அவமானப்படுத்தது எனக்காக, என் பாவங்களுக்காக பரிசுத்தராய் வந்த பரிசுத்தரை அவமானப்படுத்தியதை இதுவரை எண்ணாமல் இருந்திருக்கு. என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே என்று கதறி அழுங்கள். இப்பொழுது அழுங்கள். ஸ்தோத்திரம். அடுத்தது வாசிப்போம். 20:15. யோவான் சுவிசேஷம் 20:15. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரரிடம் எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். மகதலேனா மரியாள் அழுகிறதை பார்த்து இயேசு, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக் கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு காட்டும், எனக்கு சொல்லும், நான் போய் எடுத்துக் கொள்ளுகிறேன் என்றாள். 20:14 வாசிப்போம். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ராபோனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமா? இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றாள். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்று கதறினாள். அவளுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தினார். இன்று உண்மையாய் அழுகிற உன்னை பெயர் சொல்லி அழைக்க வந்திருக்கிறார். நீ உண்மையாய் உன் உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து நீ மனம் திருந்தி நீ அழுது குளறி இருந்தால் இப்பொழுது உன்னுடைய பெயர் சொல்லி அழைக்க வந்திருக்கிறார். உன் கண்களில் உன் கண்ணீர் துருத்தியில் எடுக்கப்படும், உன் வாழ்வு மலரும். ரோம பேரரசால் சிலுவை ஒரு அவமான சின்னமாக கருதப்பட்டது. கொலைகாரர், கொள்ளைக்காரர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், கள்வர்கள், மீன்புக்காரர், வெறியர்கள், தேச துரோகிகள், அக்கிரமக்காரர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு நியமித்த அந்த சிலுவையிலே உலகத்தை ரட்சிக்க வந்த தெய்வத்தை அறைந்தார்களே. ஹல்லேலூயா. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை, உறுதி சிந்தி பாடுபட்டும் மறுதளிக்கவில்லை.
மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. அவரை சிலுவையில் அடிக்க கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர்கத்தில் இருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத ஆட்டை போலவும் வாய் திறவாதிருந்தார். அவர் கொடுமை செய்யவும் இல்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. சிலுவை ஒரு ஒப்புதலின் சின்னமாக மாறியது. லூக்கா சுவிசேஷம் 23:46 வசனத்தை வாசிப்போம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இயேசு சிலுவையிலே, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொன்ன பொழுது அந்த சிலுவை ஒப்புதலின் சின்னமாக மாறியது. சிலுவை துன்பத்தின் அடையாளம் அல்ல, அது மீட்பின் அடையாளம். எத்தனை எத்தனை அவமானங்கள், ஆண்டவர் பட்ட அவமானங்களை உங்களுக்கு இந்த வேளையிலே நான் நினைவு கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய உள்ளம் உடைந்து நீங்கள் அனுதினமும் இதற்காகவே கண்ணீர் வடிப்பீர்கள். மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 39, 40, 49. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை குலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாளுக்குள்ளேயே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக் கொள். நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை சூசித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னை தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாய் இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவரோட கூட அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரை நிந்தித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள். நம்முடைய பாவங்களை நீக்கி, பாவங்களை நீக்கி, பாவங்களை மன்னிப்பையும் இரட்சிப்பின் சந்தோஷத்தையும் தந்தரவும் காயங்களை தமது சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு அவமானம் அடைந்தார். நோய்களை நீக்கி ஆரோக்கியத்தை தந்தரள மட்டுமல்ல, நம்முடைய சாபங்களை நீக்கி ஆசீர்வாதத்தை கொண்டு வர காயங்களை தமது சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு அவமானம் அடைந்தார். எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன்வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்க்கத்தில் வீற்றிருக்கிறார். என்ன சந்தோஷம்? எபிரேயர் 2:10. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில், தேவ பிள்ளைகளே, எங்களை மகிமையில் கொண்டு போய் சேர்க்கவும், இரட்சிக்கவும், சமாதானத்தை அருளவும், சந்தோஷத்தை அருளவும், ஆசீர்வதிக்கவும் வேண்டும் என்று சந்தோஷப்பட்டு சிலுவையை சகித்தார். தேவஜனமே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுக்காக அவமானத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையை சகித்த இயேசு இன்றோ உள்ளம் காயப்பட்டவராய், மறுபடியும் அவமானம் அடைந்தவராய், தலை குனிந்தவராய் இரத்த கண்ணீர் வடிக்கிறார். ஏனென்றால் பிசாசானவன் சபையில் துல்லியமாக புகுந்து துரிதமாக செயல்படுகிறான். யோவான் சுவிசேஷம் 13:27. சிலதோடு டக்குனு எனக்கு ஞாபகம் வராது. 13:27. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். பாருங்க, அவனுக்குள் புகுந்தான். துல்லியமாக சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். யூதாஸ் கரியோத்து அந்த துணிக்கையை வேண்டி ஆண்டவரிடத்திலே இருந்து வேண்டி வரும்பொழுது, வெளியாளி வரும்பொழுது சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான். அவன் ஒருவருக்கு உள் புகும்போது யாரிடமும் அவன் கேட்க வேண்டியதில்லை, கேட்க மாட்டான். யோபு சுவிசேஷம், யோபு 1ஆம் அதிகாரம் 6-7 வசனம்.
அதிகாரம் 6வது 7வது வசனத்தை வாசி. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமியெங்கும் உலாவி அதன் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். அங்கே பாருங்கள், தேவபுத்திரர் ஆண்டவர் தேவபுத்திரர் தேவ சந்நிதியிலே நிற்கும் பொழுது அவன் அங்கே போனான். அல்லேலூயா. எங்க ஆண்டவரிடத்திலே அவன் கேட்கவில்லை. ஆனால் எங்களுடைய தெய்வம் எங்களிடத்தில் அனுமதி கேட்டுத்தான் எங்களுக்குள்ளே வருவார். வெளிப்படுத்தல் 3:20 வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன். 3:20. இதோ வாசல்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போதனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போதனம் பண்ணுவான். ஏனென்றால் இயேசு அது சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. ஆமென். 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 அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க மூடிய நீங்களும் தெரியல. பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியுள்ள யாவும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. சாத்தான் தன்னுடைய கூட்டத்திற்கு ஆள் சேர்க்கிறான். பிலிப்பியர் 3:2 வசனம் சொல்லுகிறது, நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று. 2 பேதுரு 2:22 நாய் தான் கக்கினதை தின்னவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியை பெற்று இரட்சிப்பை பெற்ற அநேகர் நாய் தான் கக்கினதை திரும்பவும் தின்னுவது போல மனம் திரும்பி தான் விட்ட அக்கிரம பாவத்தை திரும்பவும் செய்ய தூண்டுகிறான், செய்ய வைக்கிறான், செய்து கொண்டிருக்கிறார்கள். வழங்கிக் கொள்ளுங்கள். இதற்காகத்தான் ஆண்டவர் இப்பொழுது மறுபடியும் அவமானம் அடைந்தவராய் பெற்ற கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். தான் விட்ட அக்கிரம பாவத்தை திரும்பவும் செய்ய தூண்டுகிறான், செய்ய வைக்கிறான், செய்து கொண்டிருக்கிறான். நீ ஊழியக்காரனா இருக்கலாம், ஊழியக்காரியா இருக்கலாம், பரிசுத்தவானா இருக்கலாம், நீதிமானா இருக்கலாம், மூப்பரா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், மந்தையா இருக்கலாம், மனவாட்டியா இருக்கலாம், அவருடைய ஜனமா இருக்கலாம். மனம் திரும்பி மறுபடியும் விட்ட பாவத்தை திரும்பவும் செய்து தேவ மகிமையை இழந்தீர்களானால் இரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்த நிர்வாணிகள் நீங்கள். மேல்நாட்டு வஸ்திரம் தரித்து சபைக்குள்ளே வரலாம், விலையுயர்ந்த வஸ்திரங்கள் தரித்து வரலாம். ஆனால் இரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்த நிர்வாணிகள். இயேசுவின் நாமம் தூசிக்கப்படுகிறது. ஆதியாகமம் 3:21 தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோலுடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். பாவத்தை வெறுக்கிறான், பாவிகளை நேசிக்கிறான். இரட்சிக்கப்பட்டு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது லூக்கா சுவிசேஷம் 15:7 வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். லூக்கா சுவிசேஷம் 15:10 தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறிய இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி, என்னுடைய சிநேகிதன், என்னுடைய சிநேகிதி, என்னுடைய மனவாட்டி, என்னுடைய ஜனம், என்னுடைய பிள்ளைகள் என்று ஆழ்ந்த களிப்படைந்திருந்த இயேசு இன்றோ இவர்களுக்காகவான் நான் இரத்தம் சிந்தினேன், இவர்களுக்காக நான் பட்ட நிந்தைகள் அவமானம் எல்லாம் வீணாயிற்றே. பிசாசுக்கும் அவன் தூதருக்கும் உண்டாக்கின அக்கினியும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடலிலே பங்கடைய போகிறார்களே என்று இயேசு கண்ணீர் விட்டு கதறுகிறார். மறுபடியும் அவமானம் அடைந்தவராய் இரத்த கண்ணீர் வடிக்கிறார். இன்றோ ஒளிப்பிடத்தில் பாவம் செய்தவர்கள், செய்கிறவர்கள், செய்து கொண்டிருக்கிறவர்கள் துணிகரமாக பலிபீடத்தில் ஏறி தேவ நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறார்கள். இவர்களுக்காக உபவாசம் இருந்து நித்திர விழித்து பாரத்தோடு எவிப்பீர்களா? இன்று ஒளிப்பிடத்தில் அக்கிரமம் பாவம் செய்து கொண்டிருக்கிற உங்களை எச்சரிக்கிறார். 2 சாமுவேல் 12:12 ஒளிப்பிடத்தில் செய்கிற பாவங்கள் உண்டு. உபாகமம் 27:24 ஒளிப்பிடத்தில் செய்கிற அக்கிரம பாவங்கள் உண்டு.
எபேசியர் 5:12 ஒளிப்பிடத்தில் செய்கிற பாவ கிரியைகள் உண்டு. தாவீது ராஜா ஒளிப்பிடத்தில் செய்த பாவம் கர்த்தருக்கு மறைவாய் இருக்கவில்லை. கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அனுப்பி எச்சரித்தார். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேனே என்று அறிக்கையிட்டு மனம் திரும்பினான். அவன் பாவம் மன்னிக்கப்பட்டது. அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மகனானான். எந்த மனுஷனும் தன் பாவத்தை ஒழித்து வைத்திருக்க முடியாது. லூக்கா சுவிசேஷம் 12:2 வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத இரகசியமும் இல்லை. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணியும் வெளியரங்கமுமாயும் இருக்கிறது. பாவத்திற்கு ஒரு எல்லை இருக்கிறது. பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகுகிறது. அதே நேரம் கிருபை பெருகும்படிக்கு நாம் பாவத்தின் நிலை நிற்போமா என்று சொல்லுவோமா? பாவங்களும் மீறுதல்களும் அக்கிரமங்களும் தேவ கோபாக்கிரியை கொண்டு வருகிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறது. தண்டனையை கொண்டு வருகிறது. பாவம் செய்கிற மனிதன் அந்த தண்டனையை அனுபவித்தாக வேண்டும். பாவம் பூரணப்படும் போது மரணம் சம்பவிக்கும். ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். நீதிமொழிகள் 29:1 அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். கர்த்தர் நீடிய பொறுமையாயிருந்து தம் பிள்ளைகள் மேல் இரக்கம் பாராட்டுகிறார். ஆனால் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையான், தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நம்முடைய வாழ்க்கையின் எல்லை எப்போ முடியும் என்று நம்ம ஒருவருக்கும் தெரியாது. உங்களுடைய வாழ்க்கையின் எல்லை என்றால் என்ன சொல்லுங்க. எங்களுடைய வாழ்க்கையின் எல்லை எப்போ முடியும் என்று எங்கள் ஒருவருக்கும் தெரியாது. என்ன எங்களுடைய மரணம், தேவ பிள்ளைகளே, எங்களுடைய மரணம் எப்போ சம்பவிக்கும் என்று எங்கள் ஒருவருக்குமே தெரியாது. எப்பொழுது கிருபையின் வாசல்கள் மூடப்படும் என்றும் நம்ம ஒருவருக்கும் தெரியாது. கர்த்தர் கொடுத்த கிருபையின் நாட்களிலே நாம் பாவம் மன்னிப்பையும் இரட்சிப்பின் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 32:1 சொல்லுகிறது, எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். வெளிப்படுத்தல் 3:19 நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிற்றிக்கிறேன். ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பும். மனம் திரும்புவா என்று நான் நினைத்தேன், நீயோ சிலுவையில் அடிக்கின்றாய். மனம் திரும்புவா என்று நான் நினைத்தேன், நீயோ சிலுவையில் அடிக்கின்றாய். சிலுவையில் அடிக்கின்றாய். மனம் திரும்புங்கள், பரவராட்சியம் சமீபமாய் இருக்கிறது. நித்திய ஜீவன் அளித்திடவே சிலுவையை நான் சுமந்தேன். நித்திய ஜீவன் அளித்திடவே சிலுவையை நான் சுமந்தேன். சிலுவையை நான் சுமந்தேன். நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்கு தத்தம். இயேசு இரத்தம் சொரிந்தது உனக்காக, உன் பாவங்கள் கழுவிடவே. இயேசு இரத்தம் சொரிந்தது உனக்காக, உன் பாவங்கள் கழுவிடவே. இரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. மனம் திருந்தி வாழந்து வா என்னிடத்தில், நானே வழி என்று அறிந்திடுவாய். மனம் திருந்தி வா எழுந்து வா என்னிடத்தில், நானே வழி என்று அறிந்திடுவாய். வழி என்று அறிந்திடுவாய். வருத்தப்பட்டு பாதம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, தேவ ஜனமே, இதுவரை சபையிலே நீங்கள் நித்திர விழித்து உவாசம் இருந்து தெய்வத்துடைய முகத்திலே துப்பியது அழுது குளறி நீங்க மனம் புலம்பவில்லையே, மனம் புலம்பவில்லையே. தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுக்கு உங்கள் சபையிலோ உங்களுடைய ஆலயங்களிலோ உங்களுக்கு நீங்க வெளிப்படுத்தாமல் இருந்திருப்பார்கள். ஏனென்றால் பிசாசு அவர்களுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். தேவ ஜனமே, அது தவிர இப்பொழுது தேவனுடைய தேவ ஊழியக்காரிகள் எல்லாரும் விசுவாசிகள், மந்தைகள், ஆண்டவரே, மூப்பர்கள் எல்லாரும் பாவம் செய்துவிட்டு தேவ சமூகத்திலே ஏறி தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறார்களே என்று கண்ணீர் விட்டு கதறி அழுங்கள், கண்ணீர் விட்டு கதறி அழுங்கள். நீங்கள் இனியாவது ஒவ்வொரு நாளும் எந்த நேரமும் எவ்வேளையிலும் இதற்காக ஜெபித்து ஆண்டவருடைய கண்ணீரை ஆற்றுங்கள், அவருடைய இறுதிய காயத்தை ஆற்றுங்கள். இயேசு நாமத்தில் இது கொடுத்து ஜெபம் கேட்கிறேன். இவனுள்ள நல்ல பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரே ஸ்தோத்திரம். என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னி உன் நோயிலிருந்து உன்னை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உனக்கு முடிசூட்டி உன் வாயை நன்மையால் நிரப்பி உன் வயது கழுகுக்கு சமனாக வாழ வயதாக்குகிறார். ஆமென், ஆமென், ஆமென்.